ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. என்னை நீ படைத்தாய், அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. நேயத்தை என் விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய். எழிலான புவி வீடு கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றுடர்கள் 24 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து
கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறந்து நினைவில் வாழுகின்ற திருத்தந்தை அவர்கள் இந்த நாளை தாத்தா பாட்டிக்கென ஒதுக்குங்கள் என்று கூறியிருக்கிறார். சிறப்பாக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், அவருடைய தியாகம், அவருடைய உறவு, உழைப்பு, உன்னதமான உபசரிப்பு, விசுவாச பயண பகிர்தல் என்று பல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களான இவர்கள் தியாகிகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சமர்ப்பித்துக் கொள்வதோடு, இவர்கள் யாவரும் விண்ணகத்தில் இருந்தாலும் மண்ணகத்தில் இருந்தாலும் மகிழ்வோடு வளர இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் தரும்படியாகவும், நம்முடைய பாசத்தையும் அன்பையும் உடனிருப்பையும் உபசரிப்பையும் உறுதி செய்கின்ற வகையில் நாம் இந்த நாளிலே உறுதிப்பாடு எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இன்றைய நாளில் திரு அவை தூய யோக்கிம் அன்னம்மாள் அல்லது அன்னாள் என்பவரின் விழாக்களை கொண்டாடுகிறோம். இவர்கள் குடும்பம் அமைக்கின்றவர்களுக்கும் குழந்தை பெறுகின்ற பெண்களுக்கும் கனடா நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாவலிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். கன்னி மரியாவின் தாயாரும் இயேசுவின் பாட்டியுமான இவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் அன்னாள் என்று அழைக்கப்பட்டார். சரித்திரபூர்வமான பதிவுகள் இல்லாததனால் பாரம்பரிய வழியாகவே அவரது பெயரும் மற்ற விவரங்களும் நமக்கு தெரிய வருகிறது. அன்னாள் கலிலியாவில் வாழ்ந்ததாகவும் யூதா குலத்தில் பிறந்தவராகவும் சொல்லப்படுகிறது. ஜோக்கிம் என்ற தனது கணவரை மணந்தபோது தனது முதல் குழந்தையை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதாக அன்னாள் உறுதியேற்றாள். ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இயலவில்லை. இறுதியாக குழந்தை இல்லாமல் இருப்பதால் ஏமாற்றமும் எழுச்சியும் அடைந்து ஜோக்கிம் ஜெபம் தம் செய்வதற்காக தனது உதவியாளர்கள் சிலரோடு பாலை நிலத்திற்கு சென்றார். ஜோக்கிம் எங்கிருக்கிறார் என்பது பற்றி எந்த தகவலும் தெரியாமல் தனியாக இருந்த அந்நாள் கவலையோடும் எதிர்பார்ப்போடும் 5 மாதங்கள் மெதுவாக கடந்தன. ஒரு வானதூரின் குறுக்கீடு ஏற்பட்டது. கடைசியாக அந்நாளுக்கு அவர் வானதூர் தோன்றி கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டருளினார் என்றும் உலகில் மற்றவரைப் போல அவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும் கூறினார். ஜோக்கிம் விரைவில் வீடு திரும்புவார் என்னும் அவருக்காக நகரின் தங்கத்தடுப்பு என்னும் நுழைவாயில் காத்திருக்க வேண்டும் என்றும் வானதூர் அவருக்கு செய்தி சொன்னார். இந்த வானதூரின் குறுக்கீட்டினாலும் அவரது செய்தியினாலும் அந்நாள் மிகுந்த பயத்திற்குள்ளானாள். என்றாலும் அவள் கீழ்ப்படிந்து தனது கணவரின் வருகைக்காக காத்திருக்க விரைந்து சென்றாள். ஜோக்கிம் வந்து சேர்ந்தபோது வானதூர் அவருக்கும் தோன்றி அறிவித்தது. ஆனால் அவர் ஏற்கனவே அந்த மகிழ்ச்சி தருகிற செய்தியை, வரப்போகும் குழந்தையை அறிந்திருந்தார். அந்த வானதூதர் சொல்லியது போல அந்நாள் ஒரு மகளை பெற்றெடுத்தார். மேலும் அவர்கள் அவளுக்கு மேரி என்று பெயரிட்டனர். அந்நாளும் ஜோக்கியமும் எருசலேமுக்கு பயணித்து குழந்தை 3 வயதாக இருக்கும்போது மேரியை கோவில் பணிகளுக்கு அர்ப்பணித்தனர். குழந்தை மேரி நடந்து சென்று தனியாகவே கோவில் படிகளில் பயமின்றி ஏறி உள்ளே சென்றாள். இந்த அர்ப்பணிப்பின் வழியாக அந்நாள் ஜோக்கியமை மணந்தபோது கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினாள். அன்புக்கினியவர்களே, மேரிக்கு ஒரு நல்ல தாயாக தந்தையாக அந்நாள் ஜோக்கியம் திகழ்ந்தார்கள். விவிலிய கலைப்பாடங்களை மேரி அதிகமாக வாசிக்க அந்நாள் கற்றுக் கொடுத்தாள். இந்நாளிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பல காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒன்று, எப்படி இந்த ஜோக்கியம் அன்னம்மாள் இந்த மேரிக்கு பல உண்மைகளை கலை பாடங்கள் வழியாக கற்றுக் கொடுத்தார்களோ, அதுபோல நாமும் குழந்தைகளோடு சேர்ந்து படிப்பது அவர்களுக்கு அளிக்கிற ஒரு சிறந்த பரிசாகும். அவர்கள் புத்தகங்களை பாராட்ட கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆனால் அதிமுக்கியமான ஒரு இளைஞரின் சிதறாத நெருக்கமான கவனத்திலிருந்து அவர்கள் பயனடைகிறார்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் இல்லை என்றால் உங்கள் அருகாமையில் உள்ளவர் அல்லது உறவினர் குழந்தைகளை கவனித்து கொண்டு அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முன் வருவோம். பெரும்பாலான தொடக்க பள்ளிகளும் பொது நூலகங்களும் அருகில் உள்ள சமூகத்திலிருந்து ஒரு பழக்கமான ஆசிரியரை அமர்த்தி கொள்கிறார்கள். நம்முடைய பாடம் இன்றைக்கு சொல்லித் தருவது 2 காரியங்கள். ஒன்று, இந்த பிள்ளைகளோடவே வளர்ந்து வாழ்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏதோ நம்ம பெற்றோர்கள் வேற உலகம், பிள்ளைங்க இன்னொரு உலகம் அல்ல.
இணைந்தே பயணித்து இணைந்தே வாழ்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியங்களை வாழ்க்கை மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஒரு ஃபோக்கஸ்ட் ஒரு மனிதர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது ஒன்று. இரண்டாவது, தாத்தா பாட்டிகளுக்கு மீது உள்ள கரிசனையை, அன்பை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ பெரியவங்க தாத்தா பாட்டிகளை அப்பா அம்மாக்களை மதித்தாதான் பிள்ளைங்க தாத்தா பாட்டிகளை மதிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை ஒரு பழக்கமாக மாற்றுவதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். மூன்றாவது, ஒரு சமூக கரிசனை, அக்கறை நமக்கு இன்றைக்கு தேவை. எப்படி பிறந்த குழந்தையை கோயிலுக்கும் உலகத்துக்கும் அர்ப்பணித்தார்களோ அதுபோல பிறக்கிற குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளாக இருந்தால் நமக்கான குழந்தைகள் அல்ல, இது உலகத்திற்கான சமூகத்திற்கான பிள்ளைங்க குழந்தைங்க. எனவே இந்த சமூக அக்கறையோடு இந்த குழந்தைகள் வளர, சமூகத்திற்காக பாடுபட இவர்களை உருவாக்க பெற்றோர்கள் ஆவண செய்ய வேண்டும். இந்த நாளிலே இந்த 3 சிந்தனைகளை என் மனதுக்கு வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இவைகளை செய்வதற்கு பெரிய பணங்கள் தேவைப்படாது. இதுக்கு தெளிவு வேண்டும், துணிச்சல் வேண்டும், அர்ப்பணத்தன்மை வேண்டும். முடிந்தவரை நாம் இந்த செயல்பாடுகளை லகுவாக்குவோம். வாசிப்பும் யோசிப்பும் குழந்தைகளுக்கு இருந்தாலே நிச்சயமாக சில பிள்ளைகளை நான் பார்க்குற சமயத்தில் நிறைய வாசிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. இப்போ வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு குறைஞ்ச நேரத்தில் கூட சில பிள்ளைங்க அதிகமான புத்தகங்களை வாங்கி வாசிப்பது, அதை யோசிப்பது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். ஆனால் இவர்கள் அதிகமான புத்தக புழுக்களாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தலும் அங்கே இருக்கிறது. ஏன்னா நிறைய வாசிக்க அறிவு வளர அன்பு போயிடுது, அந்த அறம் போயிடுது, பாசம் போயிடுது, உண்மையான மகிழ்ச்சி போயிடுது, உண்மையான இயல்புத்தன்மை போயிடுது. எனவே அதையும் நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால்தான் இந்த பிள்ளைகளை நாம் சமூகத்திற்காக உருவாக்க முடியும். உற்சாகம் தருகின்ற சொற்கள், செயல்கள் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் உருவாக்க வேண்டும். இந்த குழந்தைகள் புத்தகத்திலிருந்து மட்டும்தான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உற்சாகப்பட்டுகிற படங்கள் நிறைந்த பத்திரிகையை கூட இந்த பிள்ளைகள் வளர்த்தெடுக்கலாம், நல்ல விவாத பொருளாக அமையலாம். குழந்தைகள் இயற்கையாக புதிதாக கற்றுக்கொள்வதிலே ஆர்வமுள்ளவர்கள், மேலும் அந்த படங்களை பற்றி விளக்கி சொல்ல கேட்பார்கள். தகுந்த இடைவெளியோடு அவர்கள் படிக்கின்ற பகுதியில் அடிக்கடி கேள்விகளை கேட்டு உற்சாகப்படுத்துங்கள். நல்ல பிள்ளைகளாக, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளரும். நற்செய்தியில் வருகின்ற வேலை ஆட்கள் விதையை விதைத்து விட்டு தூங்கச் சென்று விட்டார்கள், அதை கவனிக்கவில்லை, தண்ணீர் பாய்க்கவில்லை, உறைவிடமில்லை, மருந்து தெளிக்கவும் இல்லை. வறட்சியும் வலுவின்மையும் வியாதியும் பயிரை பாதித்தால் களைகள் வளர வாய்ப்பாகிவிட்டது. திருமுழுக்கு பெற்றுவிட்டோம், அல்வாழ்வு கிடைத்து விட்டது என்று தொடர்ந்து அதை காப்பாற்ற வளர்க்க முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் அலகையின் ஆதிக்கம் அதிகரித்து நாமும் கோதுமைகளாக மாறாமல் களைகளாக நாம் மாறிவிடுவோம். வேலை செய்ய நேரத்தில் தூங்கிவிட்டு களைகள் பெருகிய பின்பு ஐயையோ என்று சத்தம் போடுவது, அலறுவது சரியாகாது. கூப்பாடு போடுவது சரியில்லை, அது ஒரு அறிவீனம். அதன் பின் களைகளை பிடுங்க முயற்சிப்பது மதியினம், அது பயிரை அழிக்கிற செயல். கொடுத்த காலத்தை நாம் சரியாக உடனே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கடைசி காலம் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. எனவே செய்ய வேண்டிய நற்செயல்களை உடனே செய்வோம். நாம் காலத்தை கடத்த மாட்டோம், உடனே செய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது தாத்தா பாட்டிகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்துக் கொடுக்கிறோம். அவருடைய தியாகம், உறவு, உழைப்பு, பகிர்தல், உடனிருப்பு, உபசரிப்பு இவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை மண்ணகத்தில் வாழுகிற சமயத்தில் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் பல ஆண்டு காலம் வாழ அவர்களுக்கு கிருபை செய்தவர்களும், இறந்து போன தாத்தா பாட்டிகளுக்கு விண்ணகத்தில் நிறைவாழ்வை தாரும். பல தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தாலும் அவைகளை மன்னித்து அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிலைவாழ்வை தாரும். எங்களது உள்ளங்களிலும் உமது வார்த்தையாக நல்ல விதைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் வளர்ந்து முதிர்ந்து உலகின் வாழ்வுக்காக சமூக அக்கறையோடு நாங்கள் வளரவும், பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும், நல்ல பயன் தருகின்ற கருவிகளாக எங்களை உருமாற்றவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்ப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால், வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.